முருகருடைய மகிமையை பாருங்க. இந்த சூரசம்ஹாரம்னு இன்னும் ஒன்று நடக்கும் இல்லையா? எல்லா கோவில்களையும் நடக்கும். எல்லா கோவில்களையும் அம்பாள் கிட்டேருந்து வேல் எடுத்துகிட்டு வந்து முருகர்கிட்ட கொடுத்து சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க. இது சிக்கல் என்னும் ஒரு ஊர். அங்கே சூரசம்ஹாரம் பண்ணுறாங்க. அம்பாள் சந்நிதி கீழே இருக்கும், நம்ம முருகர் மேலே இருப்பார். முருகர் அங்கேருந்து கொண்டு வந்து இந்த அம்பாள் சந்நிதி கிட்ட வச்சு அம்பாள் கிட்டேருந்து வேலை எடுத்து முருகன் கிட்ட கொடுப்பாங்க. முருகர் அப்போ சூரசம்ஹாரம் அங்கே நடக்கும். அந்த சூரசம்ஹாரம் நடந்துட்டு இருக்கும் போதே முருகனுடைய சிலை இருக்கு இல்லையா, அது வேர்க்கும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அது சிலை பஞ்சலோகத்தில் செஞ்ச சிலை ஒரு செப்பு சிலையில் எப்படி வேர்க்கும்? அதுதான் நம்ம முருகனுடைய சக்தி. கடவுள் இருக்காருன்றதுக்கு நம்ம இதிலே உணர்ந்துக்கலாம். சூரசம்ஹாரம் பண்ண வேர்த்துக்கிட்டே இருக்குமா அந்த சிலை. அங்கே இருக்க அர்ச்சகர் அந்த துண்டால் சிலையை தொடச்சி அந்த துண்டே பிழியக்கூடிய அளவுக்கு அந்த துண்டு ஈரமாயிடுமா. அந்த அளவுக்கு ஒரு செப்பு சிலையில் எப்படி வேர்க்கும்? அது ஒரு அதிசயம் தானே. அப்போ கடவுள் இருக்கார். முருகன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். முருகர் இருக்கார், நம்ம நம்பிகிட்ருக்கோம், முருகனை வணங்கிட்டுருக்கோம். அதனால் முருகர் இருக்காருன்றதுக்கு எவ்வளோ ஒரு உண்மையான விஷயமோ, முருகர் நமக்காகவும் இருப்பார், நம்மளையும் பார்ப்பார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம கஷ்டம் என்ன, நம்ம நஷ்டம் என்ன, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எதுலெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், எதுலெல்லாம் நம்ம மீண்டு வரணும், எது கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம், நமக்கு என்ன தேவை, எல்லாமே அறிந்தவன் நம் முருகன். நமக்கு எல்லாமே கொடுப்பார் அவர். ஞானம், கல்வி, அன்பு, பரிவு, பாசம், நேர்மையான குணம், பரிசுத்தமான மனம், பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணம், உயர்ந்த உள்ளமாக நம்ம வாழ்வோம். எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம முருகர் என்றைக்குமே நம்ம கூட இருப்பார். இந்த சூரசம்ஹாரம் பண்ணுறதும் உலகத்துக்கு நன்மைக்காக தான். நம்ம வாழ்க்கையிலும் தினம் ஒரு சூரசம்ஹாரம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எதிரிகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அதனால் வீரன் நம்ம முருகனை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு எதிரிக்கும் இடம் கிடையாது. முருகர் நம்ம எப்போவுமே நம்ம முருகரை நினச்சி எந்த ஒரு விஷயமும் செய்வோம். எங்கே கிளம்பும் போதும் முருகனை நினச்சிட்டு நம்ம கிளம்புவோம். முருகனை எக்கணமும் நினைக்கிறவங்களுக்கு எந்த துன்பமும் வராது என்றது சத்தியமான உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.